நம்ம எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றோம், ஏடிஎம்ல கேஷ் எடுக்கிறோம், மணி டெபாசிட் பண்றதா இருந்தா பண்றோம், லோன் வாங்குறோம், எல்லாமே பண்றோம். ஸ்டில் நமக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல. பேங்க்கை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? இந்த பேங்க்குக்கு லைசன்ஸ் யார் குடுக்குறாங்க? பேங்க் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுமா? பேங்க் தன்னோட வேலையை சரியா செய்யலைன்னா அது யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு லீகல் சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த லீகல் சிஸ்டம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பேங்க் அப்படின்ற கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னா, பழைய காலத்துல யூபிஐ, நெட் பேங்கிங், ஏடிஎம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பீப்புள்ஸ்லாம் அவங்களோட மணியை எங்க சேஃபா வைப்பாங்க? இங்கிலாந்துல 12th to 16th செஞ்சுரியில கோல்டு ஸ்மித்ஸ் முக்கியமான ரோல் பிளே பண்ணாங்க. பீப்புள் அவங்களோட கோல்டு எல்லாம் கோல்டு ஸ்மித்ஸ் கிட்ட தான் பாதுகாப்பா வச்சுக்க கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு ஸ்மித்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு டெபாசிட்டா வந்த மணியை லெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பேங்கிங் சிஸ்டம் வளர்றதுக்கான முக்கிய ஆரம்ப கட்டம். இது இங்கிலாந்துல. அப்படியே இந்தியாவுக்கு வந்தா, இந்தியால ஏன்ஷியன் பீரியட்லயே லெண்டிங் அண்ட் மணி பிராக்டிசஸ்லாம் இருந்துச்சு. 18th to 19th செஞ்சுரியில தான் பேங்கிங் சிஸ்டம் வளர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 1806ல பேங்க் ஆஃப் பெங்கால் கொண்டு வந்தாங்க. 1840ல பேங்க் ஆஃப் பாம்பே கொண்டு வந்தாங்க. 1843ல பேங்க் ஆஃப் மெட்ராஸ் கொண்டு வந்தாங்க. இப்படியே படிப்படியா ஒரு பிரசிடென்சிஸ்லயும் பேங்கிங் வளர ஆரம்பிச்சிச்சு. 1921ல இந்த 3 பேங்க்கும் மெர்ஜ் ஆகி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இயர் 1935ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துச்சு. ஆர்பிஐ எதுக்கு தேவைப்பட்டுச்சு? கரன்சி சிஸ்டமை எப்படி கண்ட்ரோல் பண்றது? பேங்க்ஸ்க்கு லிக்விடிட்டி தேவைப்பட்டா யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? கவர்மெண்டோட பேங்கிங் டிரான்சாக்ஷனை யார் மேனேஜ் பண்ணுவாங்க? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை யார் மேனேஜ் பண்ணுவாங்க? இது எல்லாத்துக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் தேவைப்பட்டுச்சு. அந்த பேங்க் தான் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட அஃபிஷியல் ஹிஸ்டரி படி April 1, 1935 அன்னைக்கு ஆபரேஷனுக்கு வந்தது. ஆரம்பத்துல இதோட ஆபீஸ் கல்கட்டால இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1937ல மும்பைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆர்பிஐயோட வேலை என்ன? நம்ம ஆர்பிஐயை ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி நினைச்சுக்கலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ரெகுலேட் பண்றது தானே பிரின்சிபலோட வேலை. அந்த மாதிரி தான் கமர்ஷியல் பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலை தான் ஆர்பிஐக்கு. இப்போ நம்ம ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இஷ்யூவன்ஸ் ஆஃப் கரன்சி. நம்ம கையில் வச்சிருக்க 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டெல்லாம் யாரும் ரேண்டமாக பிரிண்ட் பண்ணுறது கிடையாது. ஆர்பிஐ தான் நமக்கு பிரிண்ட் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க. கரன்சி இஷ்யூக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கு முக்கியமான ஸ்டாட்டுட்டரி ரோல் இருக்கு. இதுல முக்கியமான எக்ஸெப்ஷன் என்னன்னா, 1 ரூபாய் நோட்டு 1 ரூபாய் காயின் மட்டும் கவர்மெண்ட் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ கரன்சி நோட்னாவே ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட முடியாது. பாயிண்ட் நம்பர் 2, பேங்கர் டு த கவர்மெண்ட். நம்ம எல்லாருக்கும் பேங்க் எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கும் பேங்க் தேவைப்படும். சென்ட்ரல் கவர்மெண்டோட பேங்கிங் டிரான்சாக்ஷன்ல ஆர்பிஐ ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. கவர்மெண்டோட ரெசிப்ட்ஸு, பேமெண்ட்டு, பப்ளிக் டெபிட் மேனேஜ்மெண்ட்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் ஆர்பிஐ இன்வால்வ் ஆகுறாங்க. அதனால தான் ஆர்பிஐயை பேங்கர் டு த கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 3, பேங்கர் டு பேங்க்ஸ். இப்போ நமக்கு மணி தேவைப்பட்டா நம்ம பக்கத்தில் இருக்க பேங்க்குக்கு போவோம். ஆனால் அந்த பேங்க்குக்கே மணி தேவைப்பட்டா ஆர்பிஐக்கு தான் போகணும். அதனால தான் ஆர்பிஐயை பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்கிறோம். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு பேங்க்குக்கு மணி தேவைப்படுது, உடனே லிக்விடிட்டி சப்போர்ட் கொடுக்க ஆர்பிஐ ரெடியாக இருப்பாங்க. அதனால தான் ஆர்பிஐயை லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட்னு சொல்லுவோம். பாயிண்ட் நம்பர் 4, கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட். இப்போ இமேஜின் பண்ணுங்க, எக்கனாமில மணி சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க, பீப்புள் அதிகமா பாரோ பண்றாங்க, இன்ஃபிளேஷன்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான டைம்ல மானிட்டரி பாலிசி டூல்ஸ் வச்சு கிரெடிட் கண்டிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக ஆர்பிஐ நடவடிக்கை எடுக்கலாம். அதுல ரேப்போ ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்னு நிறைய இம்பார்ட்டன்ட் டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஆர்பிஐங்கிறது வெறும் பணத்தை அச்சடிக்கிற பேங்க் மட்டும் இல்லை, மணி அண்ட் கிரெடிட் சிஸ்டமை மேனேஜ் பண்ணக்கூடிய சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி. பாயிண்ட் நம்பர் 5, கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம எக்கனாமி உலகத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. டாலர், யூரோ, என்னு அப்படின்னு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கு. இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸையும் மேனேஜ் பண்ணுறது ஆர்பிஐ தான். பாயிண்ட் நம்பர் 6, ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேங்க். இப்போ தான் நம்ம பேங்கிங் லாக்கு க்ளோஸாக வரும். பேங்க்கை ஓப்பன் பண்ணிட்டோம், கஸ்டமர் கிட்ட மணி வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ பேங்க் என்ன வேணா பண்ணலாமான்னு கேட்டால் நோ. பேங்கிங் செக்டார் ஹெவிலி ரெகுலேட்டட். ஆர்பிஐ பேங்க்ஸை கண்டினியூஸாக ஓவர்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே, ஆர்பிஐக்கு இது எல்லாத்துக்கும் பவர் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால்
பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இருந்து தான் வருது. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.